ஸோ அந்த பொம்மை தான் காலில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. யாரு? நம்ம வால்டர். அப்போ வால்டர் அந்த பொம்மையை பற்றி என்ன சொல்றாருன்னா, ஏய் உனக்கு நடக்கலாம் வருமா, நீ எப்படி இங்கே வந்த அப்படி அந்த பயத்துல ஷாக்ல அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொம்மை வந்து இவர் பார்த்து கண்ணை சிமிட்டுது. இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா அள்ளு விடுது. ஸோ பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாம இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ரூம்ல அந்த பொம்மையை போட்டு லாக் பண்ணிட்டு திரும்ப வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்படி இந்த நைட் அப்புறமா காலையில விடியுதுங்க. காலையில எழுப்பி அவர் தன்னோட வேலையை பார்க்கும்போது அவங்க வீட்டில் அவர் வளர்த்த அந்த நாய் வந்து அடைச்சி போட்டு அந்த ரூமை பார்த்து பயங்கரமா சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த வால்டன், ஏய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிற, நான் வேலை பார்க்கணும்னா சத்தம் போடாம இரு அப்படி இவர் சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறமா அந்த நாய் எதுக்கு சத்தம் போடுறது அவர் பார்க்குறாரு, ஏன் சத்தம் போடுதுன்ட்டு. ஸோ அவர் அந்த நாய் வந்து என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த பொம்மையை அடைச்சி போட்டிருந்தார்ல, அவர் அந்த அடைச்சி போட்டிருந்த அந்த ரூமை பார்த்து இந்த நாய் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இதை பார்த்து அவருக்கு பயங்கரமான ஷாக்கிங். ஏன்னா இந்த அடைச்சி போட்டது அந்த நாய்க்கு தெரியவே தெரியாது. இது நைட் நம்ம தான் அடைச்சி போட்டிருந்தோம், நம்ம நாய்க்கு தெரியாதுல்ல. ஆனால் இது எப்படி இது கண்டுபிடிச்சி அந்த ஷாக்கிங்கும் இன்னொரு நிமிஷம் அவர் அடைச்சி போட்டிருந்த ரூமுக்கு வெளியே அந்த பொம்மை வந்து இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வால்டருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எனக்கு என்னமோ அந்த பொம்மையில ஏதாவது சக்தி இருக்குமோ அப்படின்னு வால்டர் நினைச்சு அதை எடுத்து அந்த நாய்கிட்ட கொண்டு போறாரு. ஆனா அதை கொண்டு போக போக அந்த நாய் வெறி பிடிச்ச நாயா மாறி கடிக்க வந்துட்டு, எதை அந்த டாயை கடிக்க வந்துட்டு. அதுக்கப்புறமா ரூம்ல போய் அவர் திரும்பவும் லாக் பண்றாரு. ஆனாலும் இது டெய்லி ரிட்டன்னா என்ன பண்றதுன்னா டெய்லி ஒரு ஷெட்யூல் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த நாய் பொம்மையை பார்த்து குலைச்சிக்கிட்டே தான் டெய்லி இப்படி இருக்கலாம். அது மட்டுமே இல்லைங்க, அந்த வீட்டில் இந்த பொம்மை எப்போ வந்துச்சோ அப்போதை இருந்து ஒரு அம்மா ஒரு டிஃபரெண்ட் ஒரு வித்தியாசம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே அந்த வீடியோ ப்ளே ஆகிரும். அந்த வீடியோவை ஃபுல்லாக போய் பாருங்கள் காசுக்கு அப்படின்னு இவர் நினச்சிருக்காரு. இந்த பொம்மை